வணக்கம் நண்பா நண்பிகளே, வெல்கம் பேக் டு VinsTalent. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மட்டன் சூப் பண்ண போகிறோம். மட்டன் மார்கண்டம் சூப்பு 1/4 கிலோ மட்டன் வச்சு பண்ண போகிறோம். இன்றைக்கி தக்காளி வெங்காயம் எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ மட்டன் நெஞ்செலும்பு வாங்கி ஒரு 4 பேருக்கான சூப் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் பண்ண மிளகாப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி யூஸ் பண்ணுறோம். உப்பு வந்து தேவையான அளவு போடுறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். போட்டுட்டு ஒரு 800 ml தண்ணி ஊற்ற போகிறோம். மட்டன் வேகிறதுக்கு குக்கரில் போட போகிறோம். நம்ம இன்றைக்கி வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 6 விசில் விடலாம். அப்போ தான் நல்லா குக் ஆகும், போன் நல்லா சாஃப்டாக ஆகும். மட்டன் வந்து குக் ஆகிடுச்சு, ஒரு 5லேருந்து 6 விசில் தான். 6 விசில் விட்டேன் இன்றைக்கி, நல்லா குக் ஆகிடுச்சு போன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு தாளிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். கறிவேப்பிலை இலை போட்டுட்டு அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி இப்போயும் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணுறோம், அந்த ஜீரண சக்திக்கு நல்லது. இது எல்லாமே போட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கணும். வதக்கிட்ட அப்புறம் அந்த குக்கரில் மட்டன் குக் பண்ணோம்ல, அது இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மீதி இருக்க மசாலா இதில் ஊற்றிடலாம். ஸோ வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணலாம். மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு பொடி ஆட் பண்ணுறோம். மிளகு பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அந்த கசப்புத்தன்மை இருக்காது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் மட்டும் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு சுவையான சூப் ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பெப்பர் செம்மையாக இருக்குது ஃபீலு. இப்போ நம்ம ஒரு பீஸ் சாப்பிடலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் VinsTalentக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா.